எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை செய்வதை பாக்கியமாக கருதுகிறோம். We consider it as a great privilege to be with you at this moment of evening and do the work of the Lord. So இந்த இடத்துல நிற்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, படபடப்பாக இருக்குது. கொஞ்சம் சிரித்த முகமாக எல்லோரும் ஹல்லேலூயா சொல்லிக்கிறீங்க. ரைட், சுயநலமானவர். ஹல்லேலூயா. சார், கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் சொன்னது போல் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஃபஸ்ட் இந்த 3 ஆண்டு கர்த்தர் நிறைவு செய்ய கிருபை பாராட்டி இருக்கிறார். சபையாருக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். So as pastor said earlier, we would like to thank and congratulate God and each of you, and we would like to thank the Lord for the last 3 years. God has been so gracious and helped us to come over. 3 ஆண்டுகள் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. It's not an easy feat to accomplish 3 years. நாம் நடந்தோம் என்பதை காட்டிலும் பாஸ்டர் சொன்னது போல தேவனே நம்மை நடத்தினார். We cannot claim that we have come forward, but it is God who helped us to come forward all these 3 years. Amen. Amen. So கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May his name be praised. நான் கோயில்பட்டி இயேசு நம்மோடு சபையின் தலைமை போதகன் அல்ல, தலைமை பொறுப்பில் இருக்கிற ஊழியன். I am not the chief pastor of Jesus with Us Church from Koilpatti. I am the one who is taking care of all the responsibilities as a lead person there. Sorry pastor. சரி, இந்த இடத்துல நிற்கிறதுக்கு உண்மையாகவே நான் பயப்படுகிறேன். I feel anxious to stand at this place today. ஏன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு செய்தியை கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து செய்திகள் சொல்லப்படுவது இல்லை. Because I know that here we are not receiving some word on every week. So we come here to receive something from the word. மாறாக தேவ சமூகத்திலே தன்னையே அர்ப்பணித்து ஊற்றி தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதனுடைய ஆழமான கருத்துக்களை எடுத்து பிரயாசப்பட்டு இங்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. But we have a person who sits at the feet of the Lord, who pours himself out and surrender unto the Lord to receive the word from his word and take every effort to come over here and preach it for his glory. அதனால ஒவ்வொரு வாரமும் நமக்கு தேவையானதும் அத்தியாவசியமானதும் ஆழமான சத்தியத்தை நாம் கேட்டு வருகிறோம், கற்று வருகிறோம். So every week we have been listening to the word of God that is necessary, that is needed, and that has got the depth of God's word which we are learning every week. அதனால் நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆழமான சத்தியம் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. So I'm not here to preach another a deep doctrine today. அடிப்படையான ஃபண்டமெண்டல், அதாவது அத்தியாவசியமான ஒரு சத்தியத்தையே இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். But on this pleasant evening, I would like to share some fundamental foundational doctrines which are very necessary and imperative. Hallelujah. Hallelujah. So எங்களோடு கூட வந்திருக்கிற எங்கள் சகோதரர்கள் பிரதாப், மனோவா வரவேற்கிறோம். So I'd like to thank Pradap Anna and Manova Anna who are able to come over here and be with us today. எங்களோடு வந்திருக்கிற வேத பண்டிதர் என்கிற வார்த்தைக்கு பொருத்தமான ஜெயசீலன் பிரதர், அவரையும் வரவேற்கிறோம். I would also like to thank brother Jayasilan Anne, who is very aptly called as one who knew the word. இந்த மீட்டிங்க்கு அன்போடு அழைத்து அவங்க அவங்கள தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, நான் கூப்பிட்டா மறுக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி. So I'd like to thank Pastor Paul Bargur pastor, who knew very well that
I cannot refuse when he makes a loving call unto me. பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்களுக்கு, அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். I would also like to thank Pushparaj Anna for her receiving us. நான் ஒரு பெரிய செய்தியை சொன்னேங்கிறத விட, நாங்கள் சொன்னோங்கிறத விட உங்களோட ஐக்கியப்படுறதுல நாங்கள் பலப்படுறோம். We are not here to preach something great, but we are here to have a wonderful fellowship with all of you. நான் சொல்கிற இந்த வார்த்தையை மிகைப்படுத்தலை, தேவன் அறிவார். I am not exaggerating what I meant, what I said, but I really mean what I said and God know it. ஸோ நாங்கள் உங்களோட இருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நீங்கள் எங்களோட இருக்கிறதுல மகிழ்ச்சியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 2 நாள் பொறுத்து தான் ஆக வேண்டும். ஆமென். நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்ல? ஆமென். ஆமெனே காண்பித்து கொடுக்கிறது. சரி, சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டு வரோம், ஆண்டவருடைய ஆழமான சத்தியங்களை. Every week we are listening to God's word, and every week we are looking some of the deep doctrines of God's word. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்வது. So the greatest treasure of all the blessings that God has given unto us is to understand and knew the Lord's word. ஆங்கிலத்தில் சொல்கிறான்னா, ability to understand the spiritual things, it is a blessing of God. இது ஒரு லைக் பாஸ்டர் சொன்னபடி, நாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு அருள் இருக்கிற இந்த பாக்கியம். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். It's a great blessing to do that. ஸோ இதை குறித்து நான் அதிகமாக சொல்ல விரும்பலை, ஆனால் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் நம்மளை இப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா அதுக்கு பின்பாக நமக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறது. I'm not going to talk a lot about that, but I want to add one very key note is that when God blesses us, there is a responsibility that is added unto us. ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக பொறுப்பு இருக்கிறது. Every blessing that we receive from the Lord, there is a responsibility the Lord bestows upon us. ஆகவே ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற பொறுப்பை உணர்ந்தவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உணர்வை தருவாராக. Every week when we receive the blessing from the Lord, let us realize that there is a responsibility, and may He help us to fulfill the responsibility by understanding what it meant to be. இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம், இன்றைய திருச்சபைக்கு தேவையான அர்ப்பணிப்பு. So on this evening, the thing that I would like to share with each and every one of you is the surrender that, or the conviction that the church needs today. இன்னொரு வார்த்தை சொல்லலாம், the dedication the church needs today. சபைக்கு தேவையான அர்ப்பணிப்பு. இன்றைய திருச்சபைக்கு தேவையான அர்ப்பணிப்பு. The dedication the church needs today. இதற்கு ஆதாரமாக எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். So to understand more about this, let's read from the book of Ezra, chapter 7, verse number 10. எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனம். This was because Ezra had determined to study and obey the law of the Lord and to teach those decrees and regulations to the people of Israel. ஒரு மொழிபெயர்ப்பில் இது இவ்வாறாக இருக்கிறது, எஸ்ரா had devoted himself. ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது எஸ்ரா கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்காக தன்னை ஊற்றினான் என்று அதை புரிந்து கொள்ளலாம். ஆர்சி மொழிபெயர்ப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார் என்று இருக்கிறது. In the translation of RC Bible, we can see that he was involved completely to understand the word. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் அதை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். Ezra has devoted to the study and obey to the law of the Lord and to teach those decrees and regulations to the people of Israel. யார் இந்த எஸ்ரா? Who is Ezra? இவன் ஒரு வேத பாரகன். He is a Pharisee.
அவர் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? Or I'd say he's a scribe and we need to know what is the time in which he lived. சிறையிருப்பின் காலம். It is a time of exile. இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நம்புறேன். சரியா? நம்ம இதெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால சுருக்கமா நான் சொல்லிடுறேன். I believe that we all knew the background of this story. We have learnt it, so I'd like to share it in a brief context. இன்றைக்கு நம்முடைய கரங்கள்ல இருக்கிற இந்த முழு வேதாகமத்தை போல அன்றைய நாட்கள்ல எஸ்ராவுக்கு கிடையாது. Today we have the privilege of this entire the book of the Bible in our hands, but on those days Ezra did not have this entire book of the Lord. இன்றைக்கு நமக்கு இருக்கிற இப்படிப்பட்ட திருச்சபையின் ஐக்கியங்களை போல அன்றைக்கு அவருக்கு ஐக்கியங்கள் கிடையாது. Today God has given us such kind of fellowships and churches, but for on the days of Ezra it was not so. அவருக்கு இருந்ததெல்லாம் தோல் சுருள் மாத்திரமே. All that he had is papyrus reeds. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவரை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதை உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று. On such a kind of situation we read that Ezra had determined to study and obey and teach the regulations of the Lord. ஸோ இந்த அர்ப்பணிப்பே இன்றைய திருச்சபையாகிய நமக்கு தேவை என்பதையே இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். I would like to share that this is the kind of dedication that we need to have as a church today in this society. கர்த்தருடைய வேதத்திற்கான இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு. A dedication to the word of God. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இன்றைய அத்தியாவசிய தேவையா இருக்கிறது. Such kind of dedication is important and imperative today. எதற்கு இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு என்பதை கடைசியில் நான் சொல்லி முடிப்பேன். I would like to finish with why such a dedication is needed today. So இங்கு மூன்று காரியங்களை நம்ம பார்க்கிறோம் எஸ்ரா என்னெல்லாம் செய்தார் என்று. So we can read three things what Ezra had did here. ஆராயவும், he determined to study, அதன்படி செய்யவும், and to obey, அதை உபதேசிக்கவும், and to teach. தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். He has determined in his heart. மூன்று காரியம். Three things. அத ஃபாதர் சொன்ன காரியத்தை அதை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். I would like to share it in the way that a father said it. கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான், கற்றுக் கொடுத்தான். So he learnt it, he obeyed it, and he taught to others. கற்றுக்கொள்ளுவோம், கடைபிடிப்போம், கற்றுக் கொடுப்போம். Can we repeat it? கற்றுக்கொள்ளுவோம், கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். இன்னும் எவ்வளவு கொஞ்சம் குறைவா சொல்ல முடியுமா? சொல்லுவோமா? கற்றுக்கொள்வோம். பார்த்தீங்களா, நாங்கள் சொல்றதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நாங்கள் செய்வோங்கிற மாதிரி இருக்கேன். சரி சரி, கற்றுக்கொள்வோம், கடைபிடிப்போம், கற்றுக் கொடுப்போம். ஸ்டடியிங், ஒபேயிங், டீச்சிங் அல்லது லேர்னிங், லிவிங், டீச்சிங். முதல் காரியம், வேதத்தை கற்றுக்கொள்ள அர்ப்பணிப்போம். So the first thing that we need to have is a dedication to learn his word. இந்த வார்த்தை தமிழ் அழகா இருக்குது, ஆராயவும். In Tamil it has come very beautifully that he was trying to have a research. எல்லாரும் நீங்க அந்த பைபிள் பார்க்கணும்னு விரும்புறேன். I request all of you to look into the Bible that you have in your hands. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவும் இருக்குதா, ஆராயவும் இருக்குதா? வாசிக்கவும் இல்லை, அப்படிதானே? Is it written to read or he is trying to actually to study? ஆராயவும் என்று இருக்கிறது. It is studying. ஆனா இன்னைக்கு நமக்கு எதற்கு அர்ப்பணிப்பு அவசியமா இருக்குதுன்னா, வாசிப்பதற்கே அர்ப்பணிப்பு அவசியமா இருக்கிறது. But the sad state that we are today is we really need a dedication even to read it. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். I believe that you can understand what I'm trying to say. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்தின் ஜனவரியில் நம்ம எடுத்த தீர்மானங்கள் லிஸ்ட்டை எடுத்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. தீர்மானங்களில் டெசிஷன்ஸில் எடுத்திருப்போம்ல, என்ன எடுத்திருப்போம்? ஐ வில் ரீட் இட் பைபிள் ரெகுலர்லி. ஒரு மாதிரி பார்க்கிங்க, அப்படிலாம் எடுக்கிறது கிடையாதா? எடுத்திருப்போம். ஆனால் கொஞ்சம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், 6 மாதம் போயிடுச்சு. எத்தனை பேர் ரெகுலராக அப்படி எடுத்தீங்களா? சரி, அப்படி எடுத்திருந்தீங்கன்னா எத்தனை பேர் அதை நம்ம கண்டினியூ பண்ணுறோம்?
ஸோ இங்கே அப்படி இல்லை வாசிக்கவும் நினைக்க. ஆனால் நம்ம நிலைமை வாசிக்கிறதுக்கே டெடிகேஷன் தேவைப்படுது. வாசிக்கிறதுக்கே நீங்கள் எப்படியோ நான் அப்படித்தான், அப்படிலாம் எடுத்து அடித்து சரித்து விழுந்து தான் போய்கிட்டு, அதனால் எடுக்கலை. ஆனால் வாசிக்கிறோம். ஸோ அப்போ இங்கே வாசிக்கவும் இல்லை, ஆராயவும், அதை கற்றுக்கொள்ளவும், படிக்கவும் என்று வாசிக்கிறோம். அப்போ எஸ்ரா தன் இருதயத்தை இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். So can we all have a quick introspection in our hearts? Have a quick moment to think about this. The start of this year, we all took certain resolutions. Have you taken it? Most of us would have taken a resolution saying that, Lord, I will read your word this year on a regular basis with a dedication. But how are we today? When we look back, we had a dedication on the first day, but after 6 months, we have gone a long far off. Maybe I do not know how you are, but that's how I was. I've taken, I fall off, I taken, but I still try to come back and I read. And this is something the church has to think about, has to think and do certain actions to go back and study His word. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், வாசிப்பதில் மாத்திரம் திருப்தி அடைந்து விட வேண்டாம். I encourage you with the whole heart, don't be satisfied in only reading His word. வாசிக்க வேண்டுமே என்கிற மனநிலையோடும் வாசிக்காதீர்கள். Don't read it just because I have to do it as a practice. எங்கள் சர்ச்சில் சொல்லுவோம், அண்ணன் கேட்பாங்க, பாஸ்டர் கேட்பாங்க, அக்கா கேட்பாங்கன்னு சொல்லி வாசிக்காதீங்க. I would say in our church, don't read because my Anna will ask, or the pastor will ask, or the akka will ask. வாஞ்சையோடு வாசியுங்க. Read it with the whole heart. இன்னும் சொல்லுவேன், பைபிளை வாசிக்கணும், நல்லது தான். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன நடக்குன்னா, நியூஸ் பேப்பரை படிக்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம். Reading the Bible, it's a very good practice, I understand that. But what happens today is, we study the newspaper, but we read the Bible. உங்களெல்லாம் பார்த்தா நான் ரொம்ப பழைய காலத்தில் உள்ள ஆள் பேசுகிற மாதிரி இருக்குது. நியூஸ் பேப்பர்லாம் வாசிப்பீங்க, நீங்கள் மொபைலில் வாசிப்பீங்கல்ல? இல்லை, ஆமாம், நியூஸ்லாம் பார்த்து வாசிக்கிறது, படிக்கிறது, அதெல்லாமே உள்ள மனப்பாடமாயிருது. ஆனால் பைபிள் அப்படி வாசிச்சுட்டு போயிடுறோம். Maybe I look like an old man to you when I talk about all these newspapers. Maybe you are in the digital era, you might read it in your mobiles. But I know that we all read the newspapers, we all try to understand what's happening in the society. We don't just read it. We take the information and we store it in our mind. But what about the word? Do we really study His word? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அதில் மேல் தியானமாயிருந்து, அதை கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுங்கள். We need to be a person with a whole heart, with a love towards the word, and to study the word. வசனங்களை வெறுமனே வசனமாய் அறிந்திருப்பதை காட்டிலும் அந்த வசனத்தினுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள பிரயாசம் எடுங்கள். Take effort not just to know the verses, but also the meaning, the context of why that particular verse has been written to us. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை நமக்கு தந்து ஆசீர்வதித்திருப்பதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். May all clap our hands and thank and praise the Lord that God has given such a church for us. நீங்களும் தனிப்பட்ட முறையிலே வசனங்களை வாசித்து அதனுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள பிரயாசம் எடுங்கள். On a personal level, I encourage each of you to read the word and knew what it says. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியே நமக்கு சிறந்த முன்மாதிரி. The best example that was kept in front of us is the exemplary life of Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வயதிலே ஆலயத்திலே போதகர்கள் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுவதை கேட்கவும் அவர்களை வினாவவும் செய்து கொண்டிருந்தார். If you look at the life of Jesus at his age 12, he was in the temple and he was talking to the priests, the Pharisees and the scribes of those days, not just talking but he was also questioning unto them. எத்தனை வயது? What is his age? 17ங்கிற மாதிரி இருக்கு. 12 வயது. 12 வயதுல
அவர் பேசினதை கேட்டபோது போதகர்கள் அங்கே இருந்தவங்கெல்லாம் பிரமிப்படைந்தார்கள் இருக்கு, தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள் இருக்குது. If you look at it is ages 12, and when he was having that conversation at the age of 12, the scribes, they were astonished. Their parents, they were shocked to see what's happening. அந்த அளவுக்கு வேத வார்த்தைகளினால் நிரம்பி இருந்தார். He had filled his heart with a word of God in such a level. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க 12 வயசு பிள்ளைங்க கிட்ட பேசுனா நம்ம எதை குறித்து ஆச்சரியப்படுவோம்? Today, if we are going to talk to a 12-year-old, what is the one thing that is making me to be astonished? இன்னைக்கு காலையில் நடந்தது சொல்லவா? நான் நேசிக்கிற ஒரு மிகவும் சிறு ஒரு பிள்ளை, டாடி சிபிஜே என்னாச்சு டாடி? வயசு 8 இல்லை, அவ்வளோதான் இருக்கும். So today morning I had this conversation with a little girl whom I really loved, and the little girl was asking, Appa, what did happen that CPJ? சிபிஜேன்னா தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியல. சரியா? எங்கள் சர்ச்சில் ஒரு தம்பி இருந்தான். அதை குறித்து அவ்வளவு டீட்டெயில்ஸ், அவ்வளவு காரியத்தை அவன் சொல்கிறான். We have a little boy in our church and he could explain so much about that. ஆனால் வேதத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது, நான் எங்களுடைய காரியங்களை சொல்கிறேன், நம்முடைய சபையினுடைய பிள்ளைகளினுடைய காரியம் வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. But when it comes to the matters of the word of God, when it comes to the knowledge of the Bible and the Holy Scriptures, it is a very sad state. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 வயதிலே அப்படிப்பட்ட வசன அறிவினால் நிரம்பியிருந்தார். But Jesus Christ, at the age of 12, he was filled with the knowledge of Scriptures. ஏறக்குறைய 33 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். 33 வயது இருக்கலாம், அல்லது அந்த 33 வயதுக்குள்ளான காரியமாக இருக்கலாம். யோவான் 7வது அதிகாரத்திலே அவர் உபதேசித்ததை கேட்ட ஜனங்கள் எவ்வளவாய், இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்களாம். Maybe it can be around the age of 33 or 33 and a half, but when we read in John chapter 7, we can see that all the people, they were astonished on hearing the words of Jesus Christ, and they said, even though he is an illiterate person, how much he knew the word. யோவான் 7:15 நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அறிந்து கொள்ளலாம். You can read this in John 7:15. அங்கு அவர் உபதேசத்தை கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். So all the people who listened to heard his preaching, they were surprised. கல்லாதவர்களாய் இருந்தார்கள் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். So we know what it means to be not trained. ஒரு ரபியினுடைய பாதத்திலிருந்து அவர் கற்றுக்கொள்ளவில்லை. He has not properly been taught by sitting at the feet of a rabbi. ஆனால் வேத எழுத்துக்களை அவர் உபதேசித்த விதம் ஆச்சரியப்படுத்தியது ஜனங்களை. But the way he was preaching the word of God, that surprised the people on those days. ஸோ எனக்கு அருமையான உள்ளே, சிறு வயதிலே பெற்றோர், போதகர்கள், வாலிப வயதிலே ஜனங்களும் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு பெரிய வளர்ச்சி காணப்பட்டது. When you look at his life, in his age of 12, in his young age as a little boy, the scribes and the parents, they were astonished. And when he became a young man, all the people, they were surprised to listen to him. Look at the progress of his spiritual growth. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ளும் காணப்பட வேண்டும். We need to have such a kind of a spiritual growth. இன்னைக்கு உள்ள ஒரு துக்ககரமான காரியம் என்ன அப்படின்னா, சிறு வயதில் வசனங்களை மனப்பாடமாக சொன்ன பிள்ளைங்க வாலிப வயதில் எங்கேயோ திசை திருப்பி போயிடுறாங்க. A very sad thing today is, the children who are memorized and recited the scriptures in an young age, when they become youth, they get diverted and distracted and go far off. இந்த மாலை வேளையில் நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய காரியங்களை சற்று யோசித்து பார்ப்போம். In this evening, I request you to kindly introspect how we stand in our growth in our spiritual life. இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை, இப்பொழுது
நான் இருக்கிற சூழ்நிலையிலே வளர்ந்திருக்கிறேனா? வேத வசன காரியங்களை அறிந்திருப்பதிலே நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேனா? So the Christian life, the moment I started, how I was, and today how I am, have I grown in the Lord? Have I grown in knowing the scriptures of the Lord? இயேசு நமக்கு ஒரு நல்ல மாதிரி. Jesus Christ is the best example for us. 30வது வயதிலே அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். I would like to show one incident from the Bible which happened at the age of 30. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, வசனத்தை நம்ம வாஞ்சையாய் கற்றுக்கொள்ளணும். Why I am requoting all these things is because we need to have a longing to know the word. வாசிப்பதிலே மாத்திரம் திருப்தி அடைந்து விடாதீர்கள். Kindly don't be satisfied in only reading the scriptures. இயேசுவை சாத்தான் 3 முறை சோதித்தான். The enemy came unto Jesus and he tempted him 3 times. அந்த 3 முறை சோதிக்கும் போது என்ன நடந்தது அப்படி என்பதெல்லாம் நமக்கு தெரியும். So we know what happened when he came and he tempted the Lord 3 times. முதல் சோதனை, பசி உண்டாயிருந்தது இயேசுவுக்கு. அப்பொழுது அவன் சொன்னான், இந்த கல்லுகளை நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும் என்று. So we know the first time when the tempter came into the Lord, Jesus was very hungry and he said, if you are the Son of God, tell these stones to become loaves of bread. அப்பொழுது இயேசுவின் மறுமொழி, But Jesus replied, என்ன சொன்னார்? what did he say? இது இந்த இடத்துல நான் சொன்னா அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நடைமுறையில் வேதத்தை சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல அண்ணன் இருக்கிறாங்க. So maybe if I preach this, it might look something exemplary, but because you have a preacher who explains it in a very practical way. நான் கொஞ்சம் இதை யோசிச்சு பார்த்தேன். But I was thinking about this. அவன் சொல்கிறான், பிரெட்டாக மாற்றுங்க அப்படின்ட்டு. The tempter says, change it to bread. இயேசு சொன்ன காரியம், ஏய் உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம் வாசிச்சிருக்கியா? அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? But Jesus replied, hey devil, have you read Deuteronomy chapter 8 verse 3? What is written there? முடிஞ்சிச்சு. அந்த முதல் சோதனை முடிஞ்சது. So that's how the first temptation was over. ரெண்டாவது சோதனை ஆரம்பிச்சது. The second temptation. என்ன செஞ்சான்? ஆலயத்தின் மேலே கொண்டு போயிட்டான், உப்பரிகையின் மேலே கொண்டு போயிட்டு அவன் என்ன சொன்னான்? He took him to the top point, highest point of the temple, and he said, என்ன சொன்னான்? what did he say? சங்கீதம் 91 11 12 தெரியுமா? Do you know Psalms 91 11 and 12? அது என்ன போட்டிருக்கு தெரியுமா? What it is written there? செய்யுங்க. Do it. தாங்கிடுவாங்க தூதர்கள். The angels will carry you. ஜீசஸ் என்ன சொன்னாங்க? But what did Jesus reply? உபாகமம் 6:16 படிச்சிருக்கியா? Have you read Deuteronomy 6:16? இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் கற்பனை, இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனை. This is my imagination of how it should have been. ஸோ கடைசியில் பாருங்க, மறுபடியும் இயேசு உபாகம புஸ்தகத்திலிருந்து வசனத்தை சொல்லியே ஜெயிக்கிறார். Again Jesus Christ quotes the verse from the book of Deuteronomy and overcomes the temptation. மத்தேயு 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். You can turn your Bible to Matthew 4. அதில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் நான் 3 காரியங்களை நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். I would like to share 3 things that I have learned from this passage. பிரதர் ஜெயசீலன் அவங்க அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், இயேசு சாத்தானை ஜெயிப்பதற்கு எழுதப்பட்ட வார்த்தை அவருக்கும் அவசியப்பட்டது. So this is something that brother Jaysilan and I used to share with us a lot of times, that for Jesus to overcome the temptation and the devil, Jesus himself needed the written word of God. Hallelujah. Hallelujah. அப்ப நமக்கும் எவ்வளவாய் இந்த வார்த்தை வசனம் நமக்கு அவசியமானது. ஆமென். Then how much more we really need this word of God, the scriptures in our daily life. சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் இந்த வசனத்தை போன்ற ஒரு வல்லமையான ஆயுதம் வேற எதுவும் கிடையாது. In our battle with the enemy devil, there is no greater weapon than the scriptures that God has given unto us. Hallelujah. Hallelujah. அப்ப வசனத்தை நன்றாக நாமும் அறிந்திருக்க வேண்டும். We should know the scriptures in a diligent manner. இரண்டாவது காரியம், இதுல நான் கற்றுக்கொண்ட காரியம், The second thing that I have learned from here is சாத்தானுடைய தந்திரம். the scheme of the enemy.
இயேசு வசனத்தை பயன்படுத்தினார், சாத்தானும் வசனத்தை பயன்படுத்தினார். Jesus Christ quoted the word of God, devil also quoted it. சாத்தான் பயன்படுத்துவானா? Can devil quote it? பயன்படுத்துவான். Yes, he can. எப்படி பயன்படுத்தினான்? How did he use it? சங்கீதம் 91 11 12 ஆண்டவருடைய வார்த்தை இல்லை என்று சொல்லவில்லை. He did not say that Psalms 91 11 and 12 are not the scriptures என்று எழுதியிருக்கிறதே, என்பதாய் எழுதியிருக்கிறதே என்றே சொன்னான். He said it is written so. சாத்தானுடைய தந்திரம் என்ன? What is the scheme of the enemy? அவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி மிஸ் அப்ளை பண்ண வைப்பான், தவறாக உபயோகப்படுத்த வைப்பான். To ensure that his plan and purpose gets succeeded, he can even use the word of God. He can claim that he is using the word but misapplying in the wrong manner. இல்லைன்னா அது தேவனுடைய வார்த்தை இல்லைன்னு சொல்லுவான். Or another way he may say that is not the word of God. ரெண்டு வகையிலே ஆண்டவருடைய வார்த்தையை அவன் உபயோகிப்பான். இது தேவனுடைய வார்த்தை இல்லைங்கிறதுக்கும் பயன்படுத்துவான், தேவனுடைய வார்த்தை தான் சொல்லி இதை தவறாகவும் பயன்படுத்துவான். He can use the word in two different methods. The first thing is he can say this is not the God's word, this is not what as God had said. On the other hand, he can say that hey, this is what God said, but he can try to persuade us to misapply the truth in the word. திருச்சபையாராகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? But as a church, what we should do? இயேசு முதலாவது சொன்னார், 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் என்று எழுதி இருக்கிறதே. So what did Jesus Christ did first and foremost? When we read verse number 4, he says the scriptures say. சாத்தான் சொன்னான் அடுத்த வசனத்தில் என்பதாய் எழுதி இருக்கிறதே. But the enemy said on the next verse, it is also written. For it is written. For it is written. Sorry, for it is written. மூன்றாவது இயேசு என்ன சொன்னார்? So what did Jesus reply for the third time? என்றும் எழுதி இருக்கிறது. It is also written. Amen. என்றும் எழுதி இருக்கிறது. The scriptures also say. அப்போ திருச்சபையாராகிய நாம் என்று எழுதி இருக்கிறதோடு மாத்திரம் அல்ல, என்றும் எழுதி இருக்கிறது என்று வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Amen. Hallelujah. Hallelujah. So as a church, we should not be just who stops by knowing what is written, but we should grow to an extent where we know what is also written. Hallelujah. Hallelujah. சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? புரிஞ்சவங்க நல்ல சத்தமா ஹalleluya. Hallelujah. உண்மையாவே புரிஞ்சதா? சரி, ரைட். மூன்றாவது இதில் நான் கற்றுக்கொண்ட காரியம், The third thing that I have learned from here is, ரெண்டு காரியம் தான், ரைட். ஸோ அதனால் சாத்தான் வசனத்தை எப்படியும் பயன்படுத்துவான். அவனுக்கு கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு நாமும் வசனத்தை படித்து இருக்க வேண்டும். so the second thing that we can learn from here is, even the enemy, he can misuse the word to try to make us fall. So we should be diligent to know and study the scriptures. இயேசுவின் காலத்தில் அவன் சாத்தானா வந்து இயேசுவை சோதித்தான். On the time of Jesus, on the days of Jesus, he came himself as a tempter, as a devil to come and tempt Jesus. இயேசுவிடமே வந்து வசனத்தை பயன்படுத்தினான். He came unto Jesus, the living word, and he used the word of God. இன்னைக்கு நம்ம கிட்ட அப்படி வர மாட்டான். But he will not come unto us today in that manner. ஏன்னா நம்மளை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். Because he knew us very well. அவன் நேர்ல வர வேண்டாம், கனவுல வந்தாலே பயந்து ஆடிடுவான் நம்ம. He need not even need to come in front of us. Even if he comes in our dreams, we will be terrified. நாங்கெல்லாம் நிப்போம் அப்படிங்கிறவங்க பார்ப்போம். ஹalleluya. If you say that you will stand bold, can you shout out hallelujah? வேற ஒன்றும் வேண்டாம், நாளை காலையில் ஒரு எலுமிச்சம்பழமும் குங்குமம் போட்டு உங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சா எத்தனை பேர் எடுத்து அதை லெமன் போட்டு சாப்பிடுவீர்கள்? Hallelujah. லெமன் ஜூஸ் போட்டு குடிப்பீர்கள். So we don't need great examples for that. If there is just a lemon and some things that is there in front of our home tomorrow morning, how many of us are ready to make it a lemonade and have a good meal tomorrow morning? Hallelujah.
அதனால நம்மகிட்ட அப்படி வர மாட்டான். அப்ப எப்படி வருமா இன்னைக்கு? So he will not come unto us in that manner, but on what way he used to come. அவனுக்கு உதவுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். He has his ministers who help him. கொரிந்தியர்ல இருக்குது ஒளியின் வேஷத்தை தரித்து. We read in Corinthians, we can read that he come as an angel of light. இன்றைக்கு இருக்கிற அநேக பிழையான தவறான உபதேசங்கள், So all the wrong corrupt doctrines today, குர்ஆன்ல இருந்து வரல, it did not come from Quran, பகவத்கீதையில இருந்து வரல, it did not come from Bhagavad Gita, நீங்களும் நானும் வைத்திருக்கிற அதே வேதாகமத்திலிருந்து தான் வருகிறது. but it came from the same scriptures that you and me use. செழிப்பு உபதேசமும் இதிலிருந்து தான் பிரசங்கிக்கப்படுகிறது. The prosperity gospel is also preached from this Bible. இயேசுவின் நாமமும் இதிலிருந்து தான் பிரசங்கிக்கப்படுகிறது. Only Jesus is also preached from this Bible. நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். என்று எழுதி இருக்கிறதே என்கிறதிலிருந்து என்றும் எழுதி இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் படித்து அறிந்திருக்கிறோமா வசனத்தை? இட் இஸ் ரிட்டன்ல இருந்து இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் சொல்லக்கூடிய அளவுக்கு, இயேசுவை போல் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கிறோமா? So one thing I request you today is, have we grown up from knowing it is written to the place where we know it is also written the way Jesus knew it? சென்னையில் இருக்கிற அன்பு திருச்சபையாரே, இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு திருமணத்துக்கு முன்பான பாலியல் உறவு நியாயப்படுத்தப்படுகிற ஒரு பொல்லாத காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். My dear loving church in Chennai, I would like to share one thing. We live in a very corrupt society where we justify a premarital relationship. அவர்களுக்கு அவர்கள் செய்வது தவறு என்பதை வார்த்தையிலிருந்து சொல்லக்கூடிய வசன தெளிவு சபையாராகிய நமக்கு உண்டா? But do we have the clarity and the discernment to explain unto them what they are doing is wrong from the scriptures? அவன் கேட்குறான், கேட்கல, ஆனால் வசனத்திலிருந்து சொல்லக்கூடிய காரியம் நமக்கு உண்டா? Whether he accepts it or not, that's secondary. But my question is, do I know from the scriptures to explain? இன்னைக்கு உலகம் சொல்லுகிறது செக்ஸ் பிஃபோர் மேரேஜ் இஸ் நாட் சின். திருமணத்திற்கு முன்பான பாலுறவு தவறு இல்லை என்பதை உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. திருச்சபையாராகிய நாம் திருமணத்திற்கு முன்பான பாலுறவு என்ன, திருமணத்திற்கு பின்பான தவறான பாலுறவு என்ன என்பதை குறித்த தெளிவு உடையவர்களாய், திருவசன தெளிவுடையவர்களாய் காணப்படுகிறோமா? Today the world says a premarital sex is all fine, but the church, are we clear on what does the Bible say about a premarital sex or an extramarital affair from the Holy Scriptures, and say to them that this is what the word of the Lord say? திருநங்கைகள் சபைகளில் அங்கீகரிக்கப்பட்ட அவல நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. We see a sad situation that the transgenders are being accepted in the society, in our church. வேதத்தில் இல்லாததை வேதத்துக்கு அவர்களை சப்போர்ட் பண்ணும் விதமாய் வசனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. The things that is not in the word of God, but we twist and use it so that we can support them. பாலினத்தை மாற்றுகிற காரியம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பானதா சரியானதா என்பதை சொல்லக்கூடிய தெளிவு சபையாராகிய நமக்கு உண்டா? Changing the sex of a person, it is right or wrong? Do the church, do I have the clarity according to the scriptures to say that it is wrong? என்று எழுதி இருக்கிறதே என்பதிலிருந்து என்றும் எழுதி இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கற்று ஆராய தேர தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. Amen. May the Lord help us to grow, to study, to be diligent to study the word, to grow from a position from knowing what is written to understand what it is also written. அதனால ஆண்டவருடைய வார்த்தையை வெறுமனே வாசிப்பதிலிருந்து அதை கற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். So I encourage you to not just read the word, but study God's word. அதனுடைய கருத்துக்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். Take efforts to know, to understand the meaning behind the verses. எப்படி ஐயா கருத்துக்கள் அறிந்து கொள்வது? இந்த தமிழ் வேதம் அல்லது நான் வைத்திருக்கிற இந்த ஆங்கில வேதத்திலிருந்து நான் எப்படி அறிந்து கொள்வது என்று கேள்வி கேட்பீர்களே. ஆனால் maybe if you have a question, how can I understand the meaning of the word of God from the Bible that I have, maybe in English or Tamil, or the word of God that is in my hand, how can I understand? If you have such a question, go to ELS. ELS என்ற புத்தக கடைக்கு நீங்க சென்று
இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம்லாம் இல்லை. You don't need great. ஆவிக்குரிய பதில்லாம் இல்லை. போங்க புஸ்தக கடைக்கு. You don't need some great spiritual revelations to help this. Go to the bookstore. நல்ல ஸ்டடி பைபிள் வாங்குங்க. Buy a good study Bible. எத்தனை பேர் நம்மகிட்ட ஸ்டடி பைபிள் வச்சிருக்கிறோம்? How many of us have a study Bible in our home? பைபிள் 3000 அப்படின்னா திறந்த வாய் நமக்கு மூட மாட்டேங்கிறது. If say the Bible costs this much, we are not able to close the expressions by opening our mouth. ஆனா Dress எப்படி எடுக்கிறோம் உங்களுக்கே தெரியும். நல்ல ஸ்டடி பைபிள்ஸ் வாங்குங்க. நீங்கள் இப்போ உள்ளவங்களாம் இருக்கிறீங்க, நான் சொல்கிறது தெரியுமா தெரியாதான்னு தெரில. எங்கள் காலத்தில் நாங்கள் தமிழ் பாடம் படிக்கும்போது கோனார் தமிழ் உரை இல்லாமல் படித்தது இல்லை. So today I encourage you to buy a study Bibles. Don't get surprised hearing it's few thousands, but think how much we are spending for dresses each year. I do not know how it is today, but on the days when we were studying, when we used to study the Tamil, there is a guide called Konar Tamil Urai. Without that, we cannot study the Tamil book. ஆனால் இன்னைக்கு எப்படி பழகிட்டோம்? பைபிளை வெறுமனே மற்றும் வாசிக்க பழகிவிட்டோம். But today we have learned to read the word without any supplements. ஸோ இந்த 4வது வருஷத்தில் எல்லாரும் ஒரு சின்ன சபையாக இருக்கிறீங்க, நல்லா படித்தவங்களா இருக்கிறீங்க, நல்ல ஒரு உங்களுக்கு தெரிந்த நல்ல மொழியில் நல்ல ஸ்டடி பைபிள், தமிழில் இருந்தாலும் சரி ஆங்கிலத்தினால இருந்தாலும் சரி வாங்கி படியுங்கள். என்ன பைபிள்னு கேட்டிங்கன்னா பாஸ்டர் அடித்து சொல்லுவாங்க உங்களுக்கு. So as I encourage you, with all the families over here, you have all knew what it is to read and write. I encourage you to go and buy a good study Bible in the language of your preference. And if you have any doubts to know what you should buy, you can reach out to the pastor for that. அடித்து இந்த அடி. சரி, 2வது எஸ்ராவிடம் காணப்பட்ட காரியம் அதின்படி செய்யவும். The second thing what Ezra did is to obey the scriptures. கடைபிடிக்கவும். To obey. கடைபிடிக்கவும் தன்னை அர்ப்பணித்திருந்தார். He dedicated himself to obey the scriptures. இதெல்லாம் நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு கடைசியில் இந்த அர்ப்பணம் நமக்கு ஏன் என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். I would like to say all these things in a brief manner, and finally I would like to spend some time to understand why this dedication is needed today for me. நாம் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, whether I read the Bible, நாம் கேட்கிற சத்திய வசனங்களா இருந்தாலும் சரி, or the holy scriptures or the sermons that I am listening unto, அதனை அபியாசப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். we need to be a person who applies it. நம்மளுடைய சபையினுடைய லோகோ மிக அழகாக இருக்கும். ஒரு பக்கம் என்ன இருக்கும்? Learn the word. நல்லா சத்தமா சொல்லுங்க. இன்னொரு பக்கம் live the word, learn the word, live the word. அவ்வளவுதான். கற்றுக்கொள்வதை வாழ்க்கையாய் மாற்றுவோம். So the church logo, our church logo itself is in a beautiful way. It says so on one side, learn the word, on the other end, live the word. Let's learn it and let's apply it. அண்ணா இன்னைக்கு பிரசங்கம் சூப்பர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வேற மாதிரி இருந்ததுன்னா நம்மளை மாதிரி நம்மையே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்கள் வேறு எவரும் இல்லை. Brother, today's sermon was so beautiful. But after saying so, if there is no change and transformation in my life, there is no greater deception than that. சாத்தானால் ஏமாற்றப்படுவதை காட்டிலும் மோசமான ஏமாற்றம் எது என்று தெரியுமா உங்களுக்கு? Do you know what is the greater deception than being deceived by Satan? Self deception. நான் என்னையே ஏமாற்றிக் கொள்வது. நான் சொன்னது வசனத்தின் அடிப்படையில் சொன்னேன். What I am trying to say is based on the word of God. யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We read it in James chapter 1 verse 22. நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இராமல் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருப்போம். But don't just listen to God's word. You must do what it says. Otherwise, you are only fooling yourself. அப்படிப்பட்ட வஞ்சனைக்கு தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May the Lord help us to be escaped
from such foolish adventures. பிரசங்கம் நல்லா இருந்தது என்றால் ஆண்டன், புஷ்பராஜன் மற்றும் சகோதரர்கள் சந்தோஷப்படுவோம். If you say that the message was good, maybe pastor or the Pushparaj pastor, they'll feel happy about it. ஆனால் அதில் வாழ்க்கையில் காண்பிக்கவில்லை என்றால் நாம் தான் பரிதாபத்துக்குரியவர்கள். But if there is no transformation based on the word, we are in a terrible position. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களோடு கூட சொல்ல வாஞ்சிக்கிறேன். I would like to share one thing that Charles Spurgeon said. An ounce of obedience is better than a ton of learning. மறுபடியும் சொல்றேன். An ounce of obedience is better than a ton of learning. கடலளவு கற்றுக்கொள்வதை பார்க்கிலும் கையளவு கீழ்ப்படிதலே தகுதியானது. Hallelujah. Hallelujah. நல்ல டிரான்ஸ்லேஷன். கை தட்டுங்க நல்லா. ஆமென். ஆமா. கடலளவு கற்றுக்கொள்வதை பார்க்கிலும் கையளவு கீழ்ப்படிதலே மேலானது. ஆமென். ஸோ எவ்வளவு வசனத்தை நம்ம கேட்குறோங்கிறத விட எவ்வளவா நான் அப்ளை பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். So it's not how much I hear the word, but it is all about how much I obey the word. எஸ்ரா எதை வாசித்தாரோ, எந்த சத்தியத்தை அறிந்திருந்தாரோ அதன்படி வாழ்ந்தார். If you look at Ezra, the scriptures that he read, the scriptures that he studied, he also ensured that he obeyed. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். இப்போ இதில் சுருக்கமாக சில காரியங்களை மாத்திரம் சொல்லிடுறேன். காணிக்கையை விட, நம்ம கொடுக்குற காணிக்கையை விட கீழ்ப்படிதலே தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. More than the offering that we give unto the Lord, he is delighted in our obedience. திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் எவ்வளவுதான் காணிக்கைகளை கொடுத்தாலும் கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. If I don't obey to the holy scriptures, but how much great amount that I get given as an offering to the Lord, it will not be accepted by the Lord. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். We can read in 1 Samuel chapter 15 verse 23. ஸோ காணிக்கையை விட தேவன் நம்முடைய கீழ்ப்படிதல் உள்ள ஜீவியத்தை விரும்புகிறார். So the Lord loves a obedient heart more than a giving heart. இன்னொரு காரியத்தை நான் சொல்லுவேன். பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான்? ஸோ பரலோக ராஜ்யத்தில் நம்ம பெரியவங்களாக இருக்கணும். So I would like to say one other thing. Who is greatest in the kingdom of heaven? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான்? Who is the greatest in his kingdom? பூமியிலே சிறியவன். மத்தேயு 5:19 பாருங்க. If you read Matthew 5:19. மத்தேயு 5வது அதிகாரம் 19வது வசனம். Matthew 5 verse number 19. இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவிதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாருக்கும் சிறியவன் எனப்படுவான். இவளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் இருக்கா? எப்படி இருக்குது? இன்னைக்கு யார் பெரியவங்களா இருக்கா நம்ம கண்ணுக்கு முன்னாடி? சின்ன வசனத்தையும் சீரியஸாக எடுத்து அதை கடைபிடித்து மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறவன் ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். ஹல்லேலூயா. Hallelujah. Did the word of God say the person who preaches wonderfully is great in the kingdom? Is how it is written? No. The one who obeys the scriptures. Today, according to the world's view, we think that somebody who can preach well is great. But in the eyes of God, it's about one who obeys well. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்கு உண்டான ஒரு பெரிய அர்ப்பணிப்பு நமக்குள்ளே உண்டாகட்டும். Let us all have a dedication to obey God's word. எவ்வளவு நம்ம பிரதர் சொன்னாங்களே, எவ்வளவு செய்திகளை கேட்டோங்கிறத விட கேட்குறோங்கிறது பெரிய காரியமே கிடையாது. As our brother said, it's not about how much more message, how much messages that I have listened. இங்கே உட்காந்து நீங்கள் கேட்கும்போது எல்லாமே தூதர்களாக தான் இருப்பீங்க, தூதர்களை போல தான் இருப்பீங்க. So maybe as in the church when we are listening, sitting and listening, we all look as if angels are listening. ஆனால் ஒரு நேரம் வரும். But there will be a time. உங்களுடைய ஜீவியம் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதா அல்லது மணலின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல் இருக்கிறதா என்பதை நம்முடைய ஜீவியமே நமக்கு காண்பித்து கொடுத்து விடும். But our life will reveal it to the world that whether
my life is built on the solid foundation of Jesus Christ, or it is built on a sinking sand. சபைக்கு பொறுப்பாக இருப்பதினால் இதை நான் சொல்லுகிறேன். Because I am in a responsible position in the church, I am saying this. அநேகருடைய ஜீவியம் பார்க்கிறதற்கு ஆலயத்தில் நன்றாக இருக்கிறது, ஆனால் மணலின் மீது கட்டப்பட்ட வீடாகவே எழும்பிக் கொண்டிருக்கிறது. I can see many people whose lives are so beautiful inside the church, but their true life is actually being built on a sand. மணல் மீது அல்ல, கற்பாறையின் மீது அஸ்திபாரம் போட்டு கேட்கிற அல்லது வாசிக்கிற அல்லது அறிந்த சத்தியத்தை வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ளுகிற திருச்சபையாய் நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. Hallelujah. Let us not be somebody who builds the life on sand, but let us build on the solid foundation rock of Jesus Christ. And let us be the people who knew the word, who listen the word, who study the word, and also obey the word. And may God help us to be such a church. மூன்றாவது காரியம், The third thing that I would like to share is, முதலாவது கற்றுக்கொள்ள அர்ப்பணித்திருந்தார். the first thing that I said is he dedicated to learn. இரண்டாவது அதன்படி செய்ய அல்லது அதை கடைபிடிக்க கற்றுக்கொண்டிருந்தார். The second thing that he had a dedication. அர்ப்பணித்திருந்தார். Sorry, Pastor. The second thing had a dedication to obey the word. மூன்றாவது கற்று கொடுக்க அர்ப்பணித்திருந்தார். And the third thing he had a dedication to teach the word. ஆண்டவருடைய திருவசனத்தை நாம் இப்படிப்பட்ட ஒரு புல்பீட்டில் நின்று போதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை என்றாலும் நம்முடைய பிள்ளைகளுக்காவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திருவசனத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. Amen. Maybe we are not been in a position to stand in a pulpit and exposit the scriptures, but let us all be in a position to teach our children the scriptures with clarity. ஆனால் இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். But this order is very important. கற்றுக்கொள்ள வேண்டும். The first thing is to study. கடைபிடிக்க வேண்டும். The second is to obey. அதை மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். And next to teach. ஆனால் இங்கே ஒன்று மிஸ் ஆகிருது. One thing is missing here. எது? The second one. நடுவில் உள்ளது மிஸ் ஆகிருது. அதனால என்ன நடக்குது? Because of missing the second thing, what's happening? அநேக வாலிபர்கள் இடறல் அடைகிறார்கள். Many youngsters are getting distracted. அநேக பிள்ளைகள், அப்பா உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, அம்மா உங்களை பற்றி எனக்கு தெரியாதா என்கிற அவல நிலை திருச்சபைகளிலே இன்றைக்கு பெருகி வருகிறது. We see such a sad situation where many young people can say to their father, "Father, don't I know who you are? Mommy, don't I know your life?" That is the situation today. அதனால் கற்றுக்கொள்வோம், கடைபிடிப்போம், கடைபிடித்ததை நம்முடைய சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுப்போம். Amen. So let us learn the word, let us obey the word, and let us teach to the children what we have obeyed. நம்மளை பார்த்து ஆண்டவர் ஒருபோதும் இவ்வாறாக சொல்லிவிடக்கூடாது. கோவில்பட்டி இயேசுனமோடு சபையிலே ஆண்டன் என்பவன் போதிக்கும் ஊழியத்தில் இருக்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் போய் கேளுங்கள், ஆனால் அவன் செய்கையின்படியோ செய்து விடாதிருங்கள். May our life shall not be in a way where the Lord say, you can go to the Jesus with the church in Kovilpatti and listen to all the sermons that the pastor teaches and obey all the sermons that he teaches, but do not follow his life. அதனால் நம்ம எதை பேசுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கை நமக்கு அதற்கு பின்புலமாக இருக்க வேண்டும். So it's very important that what we speak, let our life be acknowledged of that. நம்முடைய லைஃப் நம்முடைய வார்த்தையை பேக்கப் பண்ணணும். Our life should back up what we preach. உதடுகளும் வாழ்க்கையும் அல்லது வார்த்தையும் வாழ்க்கையும் முரண்பாடான பிரசங்கங்களை பிரசங்கித்து விடக்கூடாது. Our words and our life should not give a contradicting message. ஹல்லேலூயா. Hallelujah. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நமக்குள்ளே உண்டாவதாக. May God help us to have such a dedication in our life. போதகரின் மனைவி சொன்ன சாட்சி. I would like to share a testimony that from given by a pastor's wife. என்னுடைய கணவர் மேடையில் இருக்கும்போது அவர் கீழே இறங்கக்கூடாத காபிரியேல் தூதன். My husband is like
angel Gabriel, when he stands on the pulpit, who can never even come down. அவர் வீட்டில் இருக்கும்போதோ அவர் மேடையில் ஏறக்கூடாத அண்ணன் சொல்லிட்டாங்க, லூசிஃபர். But when the same man, when he's in his home, he is like another angel who doesn't deserve to get on the stage, and that is Lucifer. இப்படிப்பட்ட சாட்சி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு விடவே கூடாது. Let such a testimony shall never be said so about us. ஹல்லேலூயா. Hallelujah. கற்றுக்கொள்வோம், கடைபிடிப்போம், கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். ஆமென். Amen. Let us study the word, let us obey the word, and let us teach unto others what we have studied and obeyed. ஏன் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நமக்கு அவசியம்? Why this dedication is needed for us? அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் ஊழியனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். When the apostle is writing to an young preacher, he says like this: கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்பதை அறிவாயாக தீமோத்தேயுவே. He says, Timothy, be careful that on the last days there will be so much of evil. கொடிய காலங்கள், கடைசி நாட்களின் அறிகுறிகள் என்ன? What are the signs of the evil things that will happen in the last days? வேகமா சொல்லுங்க. அன்பு தணிந்து போகும். வேற கடைசி நாட்கள் நோவாவின் நாட்களை போல நடக்கும். விசுவாசம் குறையும், கள்ளத்தீர்க்கதரிசனம் பெருகும். வேற யுத்தங்கள், நான் எதிர்பார்த்த ஆன்சர், யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, தீமோத்தேயுவே, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும்பா, அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமான்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. So when Paul is writing to Timothy, he says, Timothy, be careful that an evil days is going to come. And what are the signs of the evil days? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். We can read in 2 Timothy chapter 3. 1 நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. Verse 1 says, Timothy, that in the last days there will be very difficult times. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். So verse number 2 onwards it say like this: For people will love only themselves and their money. They will be boastful and proud, scoffing at God, disobedient to their parents and ungrateful. They will consider nothing sacred. They will be unloving and unforgiving. They will slander others and have no self-control. They will be cruel and hate what is good. They will betray their friends, be reckless, be puffed up with pride, and love pleasure rather than God. They will act religious, but they will reject the power that could make them godly. Stay away from people like that. சபைக்கு வெளியே உள்ளவங்களை குறிச்சா? Is it talking about people outside the church? சரி, கடைசி நாட்களில் கொடிய காலங்களினுடைய அடையாளம் என்னது? So what are the signs of the difficult times on the last days? சபைக்குள்ள இருப்பாங்க. They will be in the church. சுவாபத்துல மாற்றம் இருக்காது. But there will be no change in their lifestyle. இன்னொரு வகையில சொல்றான்டா, If I say in another way, கிறிஸ்துவின் தெளிவான போதனைக்கு எதிரான சுவாபத்தை உடைய ஜனங்களால் சபை நிறைந்திருக்கும். the church will be filled with the people who live exactly opposite and contradict to the rightful teaching of God. Character opposed
to the clear teaching of God's word. தேவனுடைய வார்த்தையின் தெளிவான உபதேசத்துக்கு மாறுபட்டு வாழ்கிற ஒரு ஜனக்கூட்டம் சபையிலே காணப்படுவார்கள். they will be there in the church. சபைக்குள்ள இருப்பாங்க, ஆனா சுபாவத்துல மாற்றம் இருக்காது. They will be in the church, but there will be no change in their character. இந்த லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. Just have a glance over the list. அதுல ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது சொன்னாங்க unforgiving. அதில் பார்க்கும்போது மன்னியாமையை பொறுத்தங்க பேசுகிறது. இணங்காதவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், சுகபோக பிரியம், பணப்பிரியம், தேவ பிரியம் இல்லாத காரியங்கள். Scoffers, disobedient to the parents, lover of themselves, lovers of money, who reject God's word. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். Can we all think about this a moment? இந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது நான் அதுக்குள்ள வர்றேனா ஏதாவது ஒரு காரியத்துல? Am I falling in any of the characters that is listed here? இதுதான் கடைசி காலத்துல, கடைசி நாட்களில் வரப்போற கொடிய நாட்களினுடைய அடையாளம். These are the signs that will accompany in the last days. எல்லாத்துக்கும் மேல சொல்றாரு, தேவ பக்தியின் வேஷம் இருக்கும், தோற்றம் இருக்கும், பலன் இருக்காது. A very important thing that Paul says here is they will act religious. They will show themselves as if they are a religious, godly people, but they will reject the power that can make them godly. துணிகரம் என்கிற ஒரு வார்த்தை அதுல வருது. You can see that's a promiscuous. பிரதர் நானும் நேற்று கூட பேசிக்கிட்டு வந்தோம். எங்களுடைய இருதயம் சுக்குநூறாய் உடைந்திருக்கிறது. So myself and brother, we were talking as we were coming all this way, and our hearts were broken when we were conversing that. சபைக்குள்ளே இப்படிப்பட்ட துணிகரங்கள் பெருகி இருக்கிற பொல்லாத கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். We live in an age, a very hard days, where the church is filled with promiscuous sins. நம்ம ஊழியம் செய்யலாம். We can do ministry. நான் பொதுவாக சொல்கிறேன், பாட்டு பாடலாம். We can even sing songs. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணலாம். We can play music instruments. நம்முடைய பொருளாதாரத்தால் ஊழியங்களை தாங்கலாம். We can give our resources, our money to support missions. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் என் சுவாபம் எப்படி இருக்குது? But in my private life, how is my character? துணிகரமான காரியங்கள் பெருகி இருக்கிற இதெல்லாம் விலைக்கு சொல்லி தான் உங்களுக்கு புரியணும்னு இல்லை. பொல்லாத நாட்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். Today we have so much of sins that we know it is sinful and yet do it. சுவாபத்தில் மாற்றமில்லாத ஒரு கூட்டம் திருச்சபைக்குள்ளே. The church has a group of people whose lives are never transformed. இதுக்கு ஆன்சர் என்ன? What is the solution? 16-17 இதே அதிகாரத்தின் கடைசியில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது பவுல் இப்படி ஆரம்பித்த பவுல் முடிக்கும்போது வேத வசனங்களினுடைய காரியங்களை சொல்லி முடிக்கிறார். So what is the solution? If you go down a few verses and read verse 16 and 17, when Paul starts by quoting all the signs that will accompany the last difficult days, he gives us the solution saying it is the word in verse 16-17. நம்மள எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நம்முடைய கரங்களில் இருக்கிற இந்த வேதம் தேவனுடைய ஆவியினால் எனக்கு அருளப்பட்டிருக்கிறதுன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்களுடைய வேதத்தை உயர்த்தி காண்பித்து ஹalleluya hallelujah. How many of us we believe that the scriptures that we hold in our word, it's inspired by God and it is fully given unto us by God? இன்னொரு கேள்வி, உங்களுடைய அல்லேலூயாவுக்காக நன்றி. அதே வசனம் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது, இட் இஸ் யூஸ்ஃபுல். ஆனா அந்த வசனம் இன்னொரு விஷயம், it also says one other thing, that இது பிரயோஜனம் உள்ளது, இது பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று. It's a useful scriptures. எத்தனை பேருக்கு இந்த தேவனுடைய வார்த்தை தேவன் அருளின தெய்வீக நோக்கத்தின்படி
பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. Hallelujah. How many of us can say that the scriptures that the Lord has given me is useful for the purpose the Lord has given for me? Divine purpose of the inspired holy scriptures. அதுதான் இந்த வசனம். This verse talks about in the way இந்த வசனம் தேவனால் அருளப்பட்டது என்ன நோக்கத்திற்கு நமக்கு விளக்குது. அங்க எப்படியெல்லாம் பிரயோஜனம் உள்ளதா இருக்குதுன்னு 4 காரியத்தை பவுல் சொல்றாரு. And Paul quotes 4 things on how it is actually useful. ஒன்று, அவைகள் உபதேசத்திற்கும். And first it is to teach. What is true? To teach what is true. சத்தியம் எதன் உபதேசிக்கவும். அல்லது to teach doctrines. தேவ கோட்பாடுகளை உபதேசிக்கவும். சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த வேதம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. This Bible is useful to know the truth of God's word. இரண்டாவது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும். The second, it is to make us realize what is wrong. அழகா இருக்குது ஆங்கிலத்தில். என் வாழ்க்கையில் எது தவறோ அதை உணர வைப்பதற்கு இந்த வேதம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. This Bible is useful to make me realize the areas where I am wrong in my life. எத்தனை பேர் உங்களில் சொல்ல முடியும் இந்த வேதம் நான் செய்த தவறான காரியத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தது என்று எத்தனை பேர் உங்களில் சொல்ல முடியும்? How many of us can say that the Bible has revealed to me the wrong things that I have committed in my life? நம்முடைய ரிபல்லியனை தேவனுடைய நம்முடைய முரட்டாட்டத்தை இந்த வேதம் நமக்கு வெளியரங்கப்படுத்தி காண்பித்திருக்கிறதா? Has the Bible ever revealed to us our rebellion? நான் எங்கே தவறு செய்கிறேன், எங்கே துணிகரமான காரியத்தை செய்கிறேன் என்பதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறதா? Did the Bible reveal to me where do I miss, where I make a mistake willingly? இன்னைக்கு இல்லை பரிதாபம் இல்லை என்ன தெரியுமா? வசனத்தின்படி வாழ்கிறதுனால போராட்டம் இல்லை, அறிந்த சத்தியத்தின்படி வாழாததுனால அநேக சிக்கல்களுக்குள்ள நாம சிக்கி கொண்டு இருக்கிறோம். The sad state today is we are not facing problems because we obey the scriptures, but we face problems because we knew the scriptures and yet we willingly disobey the scriptures. ஒரு தடவையாவது வேதம் உங்களை கடிந்து கொள்ளவில்லை என்றால் தேவன் உங்களோடு கூட ஒரு தடவை கூட பேசவில்லை என்பது உண்மை என்று ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார். A man of God says like this: if the Bible has never ever convicted you from the mistakes that we have committed, that means the God's word has never ever has touched our hearts. எத்தனை துணிகரமான காரியங்களை செய்துவிட்டு இன்றைக்கு இந்த வேதத்தையும் தூக்கி கொண்டு ஊழியமும் செய்யக்கூடிய அவல நிலைகள் வந்து விட்டது. We have been in such a sad state that I can do whatever I please willingly, wantedly, and yet carry the Bible and also be a part of the ministry. வேதம் கடிந்து கொள்ளுதா? Does the Bible convict me? நம்மளுடைய முரட்டாட்டத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறதா? Does the Bible show the areas of my rebellion? நம்மை கடிந்து கொள்ளுதா? Is it convicting me? நீயே அந்த மனுஷன், You are the man. நீயே அந்த மனுஷன். You are the man. தாவீது வேதத்தை படித்துக் கொண்டிருந்தான். David was reading the scriptures. வேதம் காண்பித்து கொடுத்தது அவனுக்கு. And the scriptures pointed out to him. நீயே அந்த மனுஷன். You are the man. ஒரு தடவையாவது நாம் செய்யும் தவறை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறதா? Has the Bible at least shown unto us our mistakes once? அல்லது வாக்குத்தத்தங்களுக்கு மாத்திரம் பயன்படுகிறதா? Or the Bible is only been used by us for as promise cards? மூன்றாவது அங்கு வாசிக்கிறோம் சீர்திருத்துதலுக்கு என்று. The third thing it says to correct us. Correcting our mistakes. நம்முடைய தவறுகள்ல இருந்து நம்மை சீர்படுத்த. நம்மை சீர்படுத்துதா? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற காரியங்களை வேதம் நமக்கு காண்பித்து கொடுத்து ஆண்டன் நீ செய்கிறது தவறு காமிச்சு கொடுக்குதா? Does the Bible correct us when we are wrong? Does the Bible say to me that brother you are missing this point of your area, you need to be corrected? என் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஊழியத்தில் தான் ஒரு காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக வீட்டில் இருந்து கீழே இறங்க போனேன். ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலம் பேசினார், அதை அப்படியே நிப்பாட்டினேன். That I would like to share one thing that happened at the start of my ministry life. In ministry, I decided to do one thing and I got on steps from my home. And at that moment, God spoke to me from a word and I stopped doing it. எனக்குள்ள உணர்த்தப்பட்ட வார்த்தை என்னன்னா,
ஆங்கிலத்தில் சொல்கிறேன், we can justify our every deed, but God looks at our motives. மனுஷன் இருதயத்தை பார்ப்பான், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். Amen. So I was touched by the word saying that man looks at my deeds, but God looks at the motives of my heart. லிவிங் டிரான்ஸ்லேஷனில் இருக்கும் இந்த வசனம். we can justify our every deeds. நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் நியாயப்படுத்திடலாம். தேவனோ நம்முடைய நோக்கங்களை சீர்தூக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். If you read in a living translation, it comes like this: we can justify all our deeds, but God knew the motives of our heart. அதுக்கடுத்து சொல்லு, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி நம்மை ட்ரெயின் பண்ணுது. And the next thing it says, it teaches us to do what is right. இப்படியெல்லாம் செஞ்சு நம்மளை தேறினவர்களாய் மாற்றி ஒரு தேவ மனிதனாய் மாற்றுகிறது இந்த தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. The Bible does all these things and makes us to be trained as a man to be equipped. அப்போ ஏன் இன்னைக்கு திருச்சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு தேவைன்னா, ஒரு பெரிய ஆபத்து நமக்கு காத்திருக்கிறது. வசனத்துக்கு புறம்பான சுவாபத்தை உடையவர்களாய் வாழ்ந்து கொண்டு சபைக்குள்ளே வாழ முடியும். தேவ பக்தியின் தோற்றத்தை தரித்து கொண்டு பலனை மறுதளிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதற்கு தப்புவிக்கப்பட வேண்டுமே ஆனால் எஸ்ராவை போன்ற ஒரு அர்ப்பணமும் இந்த வேதம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்துகிற புஸ்தகமே மாத்திரமல்ல, இவைகள் என் வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருச்சபையார் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. Hallelujah. Why such a dedication is very important today in me. I can act religious, but I can reject the power that can make me godly. Today we live in a place that I can live whatever I want in all my selfish character ways and yet be a part of the church. But why this word of God is needed is because to make us like Ezra, to one who studies the word, the one who obeys the word, and also the one who teaches the word. May our life be transformed by this living word. இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழும்பி நிற்போம். Can we all rise up to our feet in the places where we are? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். May all we close our eyes and dedicate ourselves at the hand of the Lord. என் வாழ்க்கையில் தேவ பக்தியின் வேஷம் இருக்கக்கூடாது, பக்தி விருத்தி தான் உண்டாகணும். Let there not be an act of godliness, but that let there be a godly a life in me. நமக்கே தெரியும் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே உட்கார்ந்துருக்கிறோன்னு. We know on how or what situation we are right here. நான் சொன்ன காரியங்கள்லாம் அடிப்படையும் ஆரம்பமான சில காரியங்கள். Whatever things that I've shared now is very basic and foundational truths. இந்த காரியங்களில் நம்முடைய பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கும்னா, நம்முடைய இந்த மாலை வேளையில் நம்முடைய பலிபீடத்தை செப்பனிடுவோம். Of all the truths that we have listened today, if there is some truth that the altar in my life has been demolished today, at this evening, let our altars be rebuilt on this truth. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Heavenly Father, we thank you for this wonderful evening that you have given unto us. கேட்ட சத்தியங்களுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கவும் அதன்படி செய்யவும் எங்களுக்கு கிருபையை தாரும். Lord, we dedicate to the teaching of your holy scriptures and we ask you to give us the grace to abide and apply these scriptures. இந்த சத்தியங்களின்படி வாழ்வதற்கு தேவையான பரிசுத்த ஆவியானவருடைய பலனை எங்களுக்கு தாரும். Lord, grant us the power by your spirit to live according to this truth. உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். We humble ourselves and submit us in your hands, O Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of Jesus Christ we pray. Amen.